Good morning students. நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா மேட்ரிக்ஸ் அண்ட் கால்குலஸ் பேப்பர்ல 16 மார்க் क्वेश्चन சீரிஸ் பார்த்துட்டு இருக்கோம். அதுல பார்ட் 11 பார்க்க போறோம். ஏற்கனவே நம்ம சேனல்ல 10 வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி நம்ம 2 மார்க் क्वेश्चंस 10 வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். ஒவ்வொரு क्वेश्चनலயும் ஒவ்வொரு வீடியோல நம்ம 5 क्वेश्चंस இருக்கு. டோட்டலா 50 क्वेश्चंस இருக்கு. நம்ம 75 டேஸ் சேலஞ்ச் எடுத்துறோம். ஒவ்வொரு நேரம் நம்ம 2 क्वेश्चन 16 மார்க்ல அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ பார்ட் 11 பார்த்துட்டு இருக்கோம். இதுல வந்து நம்ம ஏரியா ஆஃப் த region bounded by the parabola and the line கண்டுபிடிக்கிறோம். So area க்கு ஃபார்முலா area A is equal to double integral dy dx. So நமக்கு ஒரு parabola கொடுத்திருக்கு, இன்னொரு ஒரு லைன் கொடுத்திருக்கு. So parabolaவோட ஈக்குவேஷன் என்ன கொடுத்திருக்கு நமக்கு? What is the equation of parabola? Y is equal to x square. So x y ஓட வேல்யூ என்னது? x square. So x ஓட வேல்யூ நம்ம ஜெனரலா என்ன எடுத்துப்போம்? -2, -1, 0, 1, 2. Y ஓட வேல்யூ என்ன வரும்? -2 square 4, -1 square 1, 0 square 1 square 1, 2 square 4. இதுக்கு வந்து நம்ம என்ன டிரா பண்ணுவோம்? We are going to draw the parabola. So ஒரு கிராஃப் எடுத்துக்க போறோம். ரைட்டா? இது x axis, இது y axis. 1 2 3 4. இங்க 1 2 3 4. -1 -2 -3 -4 -1 -2. So நம்ம வந்து x ஓட வேல்யூ -2 இருக்கும்போது y ஓட வேல்யூ என்னது? 4. x ஓட வேல்யூ -1 இருக்கும்போது y ஓட வேல்யூ 1. When x is 0, y is also 0. When x is 1, y is 1. When x is 2, y is equal to 4. So okay, parabola draw பண்ணிட்டோம். அடுத்து என்ன கொடுத்திருக்கு? We are given our line. லைன் எப்படி கொடுத்திருக்கு? y is equal to x plus 2. So நம்ம அதுக்கும் என்ன பாயிண்ட் எடுத்துப்போம்? -2 -1 0 1 2. So நம்ம வந்து y is equal to x plus 2. x -2 எடுத்தா என்ன ஆகும்? -2 plus 2 0. x ஓட வேல்யூ -1 2 -1 1. x ஓட வேல்யூ 0 னா 2. and x is equal to 1, y is equal to 3. and x is equal to 2, y is equal to 4. இத வந்து நம்ம மறுபடியும் என்ன செய்றோம்? கிராஃப்ல மாத்துறோம். x ஓட வேல்யூ 2 இருக்கும்போது y ஓட வேல்யூ 4. அடுத்து when x is equal to 1, y ஓட வேல்யூ 3. அடுத்து என்னது? அப்ராக்ஸிமேட்டா மார்க் பண்றேன். when x is equal to 0, y is equal to 2. அடுத்து x is equal to -1, y ஓட வேல்யூ 1. when x is equal to -1, y ஓட வேல்யூ 1. அடுத்து என்னது? when x is equal to -2, y ஓட வேல்யூ 0. so இது ஸ்ட்ரெயிட் லைன். நம்ம இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் ஜாயின் பண்றோம். இது parabola, இது வந்து ஸ்ட்ரெயிட் லைன். so parabolaவோட ஈக்குவேஷன் என்ன? y is equal to x square and straight line equation given y is equal to x plus 2. so இதுக்கு நம்ம ஏரியா கண்டுபிடிக்கும் bounded by the parabola and line. நம்ம பாயிண்ட்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம். so ஏரியா வந்து நமக்கு ஃபார்முலா டபுள் இன்டெகிரல் dy dx. ஓகேயா? so ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு இது வந்து y ஓட இன்டர்வல். y ஓட இன்டர்வல் வந்து நம்ம என்னது? லோயர் லிமிட் வந்து parabola, அப்பர் லிமிட் வந்து லைன். லோயர் லிமிட் parabola ஈக்குவேஷன் வந்து x ஸ்கொயர், லைன் வந்து என்னது? x plus 2. இது வந்து x ஆக்சிஸ் ஓட பவுண்டரி எடுத்துக்கிறோம். x ஆக்சிஸ்ல இங்க வந்து என்னது? பாயிண்ட் வந்து நமக்கு என்னது? -1, 1. இங்க வந்து 2, 4. so x ஆக்சிஸ் ஓட பவுண்டரி என்னது? -1 2. -1 2. ஏரியாவோட ஃபார்முலா என்னது? dy dx. so இது வந்து நம்ம parabola-க்கும் வேற எதுக்கும் ஸ்ட்ரெயிட் லைனுக்கும் நம்ம ஏரியா கண்டுபிடிக்க போறோம் bounded by this line. so first நம்ம என்ன செய்ய போறோம்? -1 to 2 dy dy-ஐ இன்டகிரேட் பண்ணா y. லிமிட் என்னது? lower limit is x square, upper limit is x plus 2 dx, which is equal to y க்கு பதிலா நம்ம லிமிட் சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். y க்கு பதிலா லிமிட் சப்ஸ்டிட்யூட் பண்ணா என்ன கிடைக்குது? x plus 2 minus lower limit என்னது? x square dx. ஓகேயா? இப்போ நம்ம என்ன செய்ய போறோம்? now we are going to integrate with respect to x. x ஐ இன்டகிரேட் பண்ணா என்ன கிடைக்கும்? x square by 2 plus 2 ஐ இன்டகிரேட் பண்ணா 2x minus x square integrate பண்ணா x cube by 3. what is the limit? -1 to 2.
ஓகேயா? இப்போ நம்ம லிமிட் சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். x க்கு லிமிட் சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். என்ன கொடுத்திருக்கு? x ஓட அப்பர் லிமிட் வந்து 2. 2 சப்ஸ்டிட்யூட் பண்ணா என்னது? 4/2 plus 2 into 2 4 minus 2 cube. 2 cube என்னது? 2 cube is 8. 8/3. இப்போ lower limit substitute பண்ண போறோம். lower limit என்னது? x க்கு பதிலா -1 -1 square 1/2. 2 into -1 -2 minus x க்கு பதிலா -1 substitute பண்ணா -1 cube minus into minus plus 1/3 substitute பண்ணா 4/2 2 plus 4 minus 8/3 minus 1/2 minus into minus plus 2 minus 1/3. So 2 plus 4 6 plus 2 8 minus the 8/3 1/3 சேர்த்தா என்ன 9/3 which is 3 minus 1/2. 8 minus 3 5 minus 1/2. 5 into 2 10 minus 1 9/2. This is the area is equal to 9/2 square 2 means. So நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? We have found that the area bounded between the parabola and straight line. So thank you students. If you like this video, share it with us. Thank you.